ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜோ சமையல் இன்னைக்கு ஒரு சூப்பரான அரைச்சி விட்ட முள்ளங்கி சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம சாம்பார் பொடியெல்லாம் சேர்க்காம சாம்பார் பொடி கொஞ்சம் இந்த அளவு சாம்பாருக்கு மட்டும் தேவையான அளவு மசாலா எடுத்து நான் அம்மியில் அரைச்சி விட்டு பண்ணியிருக்கேன். அப்புறம் மஞ்சள் தூள் எதுவுமே சேர்க்கல, எல்லாமே நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துருக்கேன். இந்த சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளங்கி சாம்பார் பண்ணுறதுக்கு நான் முதல்ல ஒரு கடாயில் முள்ளங்கியெல்லாம் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். முள்ளங்கி வந்து வதக்காமல் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்மெல் இருக்கும், ஒன்று சாம்பார் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதக்கிக்கோங்க, அப்போ தான் அந்த சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டா அந்த முள்ளங்கியோட ரா ஸ்மெல் வந்து ரொம்ப அந்த சாம்பாரில் இருக்கும். அப்படியே எடுத்துடலாம். இதே கடாயில் சாம்பாருக்கு பொடி அரைச்சிக்கலாம். அரைச்சி விட்ட முள்ளங்கி சாம்பார் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பெருங்காயம் இதை பொரிச்சிக்கலாம். லைட்டாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அப்படியே எண்ணெயில் வதக்கிக்கிறேன். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் எண்ணெய் சேர்க்காமல் வெறும் சட்டியில் வறுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூட வத்தல் சேர்த்து வறுத்துக்கலாம். சாதாரண வத்தல்னால் ஒரு 4 வத்தல் சேர்த்துக்கலாம். நான் வந்து இது கூட கொஞ்சம் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. என்னோடய பர்சனல் இது எக்ஸ்பீரியன்ஸில் வந்து காஷ்மீரி சில்லி வந்து சாம்பாரில் சேர்த்தோன்னா சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் கிடைச்சா வாங்கி இதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா 2 வத்தல் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, இது கூட ஒரு 10 மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 வெந்தயம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அப்புறம் இது கூட நான் வந்து மஞ்சள் தூள் சேர்க்க போகிறதில்ல, அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாக மஞ்சள் துண்டு வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லது. நம்ம இப்படி பவுட்ரு போடுறத விட இந்த மாதிரி அரைச்சி போட்டோம்னா இது வரைக்கும் தேவையில்லை. இதை அப்படியே சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்மளோட மசாலாலாம் இந்த இருக்குது, மஞ்சள் காயம் எல்லாம். இதை சேர்த்து அம்மியில் அரைச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா மிக்சியில் அரைச்சிக்கலாம். நான் வந்து இதை அம்மியில் தான் அரைக்க போகிறேன். நம்மளோட மசாலா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மண்சட்டியில் வெந்நீர் நல்லா கொதிச்சிடுச்சு. இது கூட 2 தக்காளி, அப்புறம் நம்ம வதக்கின ஐயோ முள்ளங்கி, 2 பச்சை மிளகா, அப்புறம் 4 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து வேக வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் அது சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அம்மியில், அந்த மசாலா அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது அந்த அம்மி கழுவுன தண்ணி அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 150 கிராம் பருப்பு சேர்த்துருக்கேன். அப்படியே இதோட ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்குது. டேஸ்ட் பார்க்குறேன். நம்ம சாம்பார் பொடி போடுறத விட இந்த மெத்தடில் வைக்கிறது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு சேர்த்துக்கலாம். சாம்பார் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் கொத்தமல்லி எல்லாம் சேர்ப்பேன், அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். தேங்காய் எண்ணெய் தாளிச்சிக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு, அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, ஒரு வத்தல்,
இப்போ இந்த சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் நம்ம அந்த பச்சை மஞ்சள் வச்சு அரைச்சனால அந்த சாம்பாரோட கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படி கலர்ஃபுல்லாக அப்படி கோல்டன் கலரில் இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.